الله الرحمن الرحيم والحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد இதாக எங்கள் நாயகம் சையதுல் முர்சலீன் ஷஃபீல் முஜிபீன் அஹ்மதுல் முஸ்தபா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய அவருடைய ரபியுல் அவ்வல் மாதத்தின் முதலாவது தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் இந்த உலகத்துக்கே வெளியாக்கிய அந்த மாதம் அவர்கள் இந்த உலகத்திலே ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறார். நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ஆலத்தார்களுக்கு அவங்க மாபெரும் கிருபையுடையவர்கள். ஆலம் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாத அனைத்தும் ஆலம், அல்லாவை தவிர உண்டான மலக்குகளாக இருக்கலாம், சொர்க்கம் நரகம், இந்த உலகத்தில் 7 உலகம், எந்த உலகமாக இருந்தாலும் அத்துணை ஹல்குகளுக்கும் அவங்க ஒரு ரஹ்மத் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி, எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாதிரி அல்லாஹ் ஆலத்தார்களுக்கெல்லாம் ரப்பு, அல்லாஹ் எல்லாருக்கும் அல்லாஹ் நாயன். அதுபோல அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் ஆலத்தார்களுக்கு ரஹ்மத் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பு அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சிறப்பான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துகளாக நாம் வந்திருப்பது அல்லாஹ் எமக்கு செய்த பெரிய ஒரு நிஅமத். எனவேதான் அந்த நாயகத்துடைய பிறப்பு அந்த மாதத்தை நாங்கள் கண்ணியம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் தான் கண்ணியம் செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த நாள் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாளை பற்றி நாங்கள் பேசாமல் இருந்தென்று சொன்னால் மக்களுடைய உள்ளங்கள் இருந்து ஈமானுடைய அந்த சக்தி அகற்றப்படுகிறது. ஈமானுக்கு ஷரத் என்ன தெரியுமா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு உள்ளத்தில் இருப்பதுதான் ஈமானுக்கு ஷரத்து. கஅபத்துல்லாஹ்வில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு இடத்தை அல்லாஹ் வச்சான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வைக்கலையே என்று சில மக்களுடைய கேள்வி வரலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஆலத்தார்களுக்கெல்லாம் ரஹ்மத்தா வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஅபத்துல்லாஹ்ல ஒரு மக்காம் இப்ராஹிம் மாதிரி ஒரு இடம் ஒன்று வைக்கலையே அல்லாஹ் தஆலா என்ற கேள்வி. கஅபத்துல்லாஹ்ல அவளுக்கு அடுத்து அல்லாஹ் வச்சான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே வாழும் எல்லா மூமின்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வச்சான். உள்ளத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட அல்லாஹ்வுடைய கலிமாவோட ஸல்லல்லாஹுடைய பேர் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ் சேர்த்து வச்சுட்டான். அப்படி அல்லாஹ் தஆலா கண்ணியம் கொடுத்த ஒரு நபிதான் எங்கள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், அப்பேற்பட்ட நாயகத்தை, அதாவது நாங்கள் அவர்களை ரஹ்மத்தை அனுப்பியிருக்கின்றோமே, அந்த ரஹ்மத்தான நபியை நீங்கள் அதாவது குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி வ பிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அல்லாஹ் செய்த அந்த வரிசை, அந்த ரஹ்மத்தை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்கள், அதை நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் வெளிப்படுத்துங்க அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லு. அப்போ நாங்கள் விளங்கணும், காலப்போக்கில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இந்த சம்பவங்கள் செல்லப்படாட்டி, அவங்களுடைய சரித்திரங்கள் ஓதப்படாட்டி, மக்கள் மத்தியிலே சொல்லாமல் இருந்தேன்னு சொன்னால் யகூதி வென்றிடுவான், நசரானி வென்றிடுவான், முஸ்லிம்கள் தோல்வி அடைஞ்சு போவார்கள். ஏன்? அவனுக்கு தேவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை மக்களுடைய உள்ளத்திலிருந்து கலட்டி போட்டோனும், அவனால் அசைக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவருடைய அன்பை பற்றி அன்றே காலம் தொடுத்து மக்கமா நகரிலிருந்து, அதாவது ஸல்லல்லாஹுடைய பரப்பிலிருந்து, இன்றல்ல எல்லாருக்கும் தெரியும் அவங்களோட சஹாபாக்கள் இருந்த அன்பு எப்படி. இப்ப இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் அது மாதிரி தான், அதாவது அது போல இல்லாட்டியும் அவங்க சென்னதை செஞ்சு கொண்டு இருக்கிறார்களே, இந்த அன்பை எப்படி அகற்றுவது என்பதுதான் அவங்களிடம் முழு மூச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அன்பை எடுத்து போட்டோம், அதை எடுத்து போட்டுட்டேன் அவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். எனவேதான் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு நாள், அதாவது ரபியுல் அவ்வல் வந்து சொன்னால் வசந்தத்தின் துவர்க்கம் என்று அல்லாஹ் தஆலா அந்த மாதத்துடைய பேரை அல்லாஹ் வச்சிருக்கான், ரபியுல் அவ்வல். வசந்தத்தின் துவர்க்கம். அந்த மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அப்படி செல்லுகின்ற பொழுது எங்களுடைய ஈமானுக்கு அல்லாஹ் தஆலா உறுதியை தருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி பேசப்படுகிறது. அவங்க எங்க மக்கத்தில் பிறந்தாங்க, மதீனாவில் வஃபாத் ஆனார்கள், அவங்களுடைய செய்திகள் என்ன, இப்படி செல்லுகின்ற பொழுது சஹாபாக்கள் எப்படி அவங்களோட அன்பா இருந்தார்கள், இதெல்லாம் செல்லுகின்ற பொழுது எங்களுடைய ஈமானுக்கு ஒரு பெரிய ஒரு பொலிப்பொண்டு வருகிறது, எங்களுடைய ஈமானுக்கு பெரிய ஒரு தத்துவம் கொண்டு வருகிறது. எனவேதான் இதெல்லாம் பெரியோர்கள் கண்டுதான் பரம்பரையாக வரக்கூடிய மக்கள் மத்தியிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த அன்பை எடுத்து காட்ட வேண்டும், அவங்களுடைய உள்ளத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மஜ்லிஸில் வச்சு, அதனால நாங்கள் இந்த மஜ்லிஸுக்கு கட்டாயம் ஹாஜராகும். இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய ஈமான் எவ்வளவுதான் இபாதத் செஞ்சாலும், எவ்வளவுதான் அமல் செஞ்சாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால் அங்க அல்லாஹ் தஆலா அந்த அமலை ஏற்றுக்கொள்வதில்லையே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா சுஜூத் செய்ய சொன்னானே, இது யாருக்கு? எல்லா மலக்குகளுக்கும் அல்லாஹ் சொன்ன, எல்லா மலக்களும் சுஜூத் செய்யுமாறு அல்லாஹ் சொன்ன பொழுது முதலாவது சுஜூத் செஞ்ச ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க. அதுக்கு பின்னால் ஒரு மலக்களும்
எல்லோரும் செய்தார்கள். அதை செய்யாமட்டவன் ஒரே ஒரு அதான் அல்லாஹ்வுடைய படைப்பில் இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான் மட்டும்தான். ஆனா இப்லீஸுக்கு பெரிய தத்துவம் எல்லாம் மிஞ்சி அல்லாஹ் கொடுத்தான் பெரிய தத்துவங்கள். எந்த தத்துவம் கொடுத்தும் வேறு இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுஜூத் செய்வதற்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்கிறார்கள் அல்லாஹ் இடத்திலே இஷ்டாக் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இலா லிகாய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வேண்டும் என்று அவங்க சொர்க்கத்தில் இருக்கின்ற பொழுது ஆசை வைத்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான் வஹல்லாஹு இலைஹி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வஹி அறிவித்து சொன்னான் நாங்க உங்களுடைய முதுகந்தண்டில் வச்சிக்குவோம் அவங்களுக்கு உங்களுடைய முதுகந்தண்டில் வச்சிக்குவோம் சுஜூது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கண்ணியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஒலிக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். அப்ப சுஜூது செய்யச்சன் எல்லோரும் செய்தார்கள். ஆனால் இப்லீஸ் சுஜூது செய்யவில்லை. இப்லீஸுக்கு எவ்வளவு தத்துவம் இருந்தும் அல்லாஹ் தஆலா எல்லா அமலையும் அல்லாஹ் என்ன செஞ்சு போட்டான், பாத்திலாக்கி போட்டான். இதுதான் பயங்கரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் ஷைத்தானுடைய வாதாட்டம் பிழை அல்ல. அவன் என்ன தெரியுமா அல்லாஹ் கேட்டேன், நான் உனக்கு சின்ன பொழுது நீ ஏன் சுஜூது செய்யலை என்று அல்லாஹ் கேட்ட பொழுது அவன் சொன்னான், யா அல்லாஹ் நான் உன்னை ரப்பாயத்திருக்கிறேன். அவன் மண்ணால படைச்ச பற்றிக்கவர், நான் ஏன் அவருக்கு சுஜூது செய்யணும் என்று தான் அவன் வாதாட்டத்திலே போட்டான். அவனோட வாதாட்டம் சரியா இருந்தாலும் சென்றவன் யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன். அதை செஞ்சிருந்த அவர் தப்பி இருப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அந்த ஷைத்தானுக்கு தௌபா கொடுக்க அல்லாஹ் காத்து கொண்டு ஆயிக்கான். அவன் இன்னும் அந்த இடத்துக்கு வரல. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூர்சீனா மலைக்கு போகின்ற பொழுது ஒரு கிழவர் வந்தார். வந்து சொல்லுகிறார், எனக்கு அல்லாஹ் இடத்துல தௌபா வாங்கி தாங்கன்னு சொல்லி. நான் சொல்லி அல்லாஹ் கிட்ட என்று என்ன செஞ்சாங்க, தூர்சீனா மலைக்கு போய் அல்லாஹ் இடத்துல 40 நாள் நின்று தவம் இருந்து அவர்கள் 10 அல்லாஹ் தஆலாவுடைய அந்த சூஃபரை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது அந்த கிழவன் வந்து கேட்டார், எனக்காக நீங்க அல்லாஹ்ட்ட சொன்னீங்களா? நான் சொன்னேன், நான் பரிந்து பேசினேன் அல்லாஹ் இடத்துல. அல்லாஹ் சொன்னான் என்ன தெரியுமா, உங்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல கபருக்கு போய்த்து ஒரு சுஜூத் அல்லாஹ் செய்ய சொல்லுகிறான். என்ன தெரியுமா செஞ்சான் இப்லீஸ்? அயாத்தோடிக்கு செல்ல இல்லா சுஜூது நான் மூத்துக்கு போட செய்யவா? அவனுடைய வாதாட்டம் அப்படித்தான். இதுதான் பயங்கரமானது. அப்ப அவன் திருந்த நோக்கம் இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி நீ அதை செஞ்சா தௌபா தருவேன். அல்லாஹ் நாளை கியாமத் நாள் அல்லாஹ் சொர்க்கத்துவாதிகளை சொர்க்கத்துக்கு அனுப்பி நரகவாதிகளை நரகத்துக்கு அனுப்பினால் அல்லாஹ் ஒரு லட்சம் வருஷத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா இப்லீஸை அல்லாஹ் தஆலா மீண்டும் கொண்டு வருவான் நரகத்தின் வெளிக்கு கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். இப்ப நீ சுஜூது செஞ்சா உனக்கு தௌபா இருக்குது, அப்பயும் செய்ய மாட்டான் அவன். இப்படி பயங்கரமான நோக்கத்தில் வாழக்கூடிய பயங்கரமான கெட்ட எண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் வந்துட்டா மக்களுடைய உள்ளத்துல இப்படிப்பட்ட மஜ்லிஸ்ல எல்லாம் பாரம் எடுக்க மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். எனவேதான் அந்த இப்லீஸுக்கு அல்லாஹ் தௌபா கொடுக்க அல்லாஹ் காத்திருக்கிறான். அவன் இன்னும் வழிபட்டு வரவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்காங்க, யா அல்லாஹ் எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கணும் என்று அவங்க முதலாவது கண்டு என்ன தெரியுமா, சொர்க்கத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை கண்ட உடனே கேட்டா, யா அல்லாஹ் முதலாவது என்னத்தான் நீ படைச்சிக்க மனிதனா, உன்னுடைய பேரோட இன்னொரு பேர் இருக்கிறே, அவர்கள் யாரென்று கேட்ட பொழுதுதான் அது உங்களோட பிச்சரத்தில் வரக்கூடியவங்க கடைசி காலத்தில் வருவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அங்க வந்தவங்க தான், அவங்களோட மஜ்லிஸ் தான் இது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்க கேட்க பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் இடத்துல. அப்ப அவங்க கடைசிக்கு வருவாங்க, அவங்க உங்களோட பிச்சரத்திலிருந்து வருவாங்க. அப்ப அவங்க ஆசை வச்சாங்க சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் நாங்களை கொஞ்சம் பார்க்கணும். அல்லாஹ் சொல்லு அது உங்களோட முதுவந்தனில் தான் ஐக்குது என்று சொல்லிட்டு அல்லாஹ் சும்மைந்தான். இன்னும் கொஞ்ச நாள் இப்போ மறுபடியும் கேட்டாங்க, யா அல்லாஹ் வசல் ஆதம், யா அல்லாஹ் எனக்கு அவர்களை காட்டுவாயாக. அப்பதான் அல்லாஹ் சொன்னான், நான் அவர்களுடைய ஒளியை உங்களுடைய அதாவது களிமாவரில் வச்சிருக்கிறேன், அந்த நூர் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது என்று வருகிறது. அப்ப என்ன செஞ்சாங்க, அந்த நூறு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. பின்னால மீண்டும் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை அதாவது அவருடைய அழகை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பெரும்பெருள் அல்லாஹ் வச்சான். பெரும்பெருள் என்பது அந்த நகம் கண்ணாடியை போன்று மெனியும் கொண்டிருந்தது. அப்பதான் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 பெரும்பெருள்களை முத்தமிட்டு தன் கண்ணிலே வருடி கொண்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க, இது ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் கிதாபில் இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க ஆசை வைத்தார்கள். ஆனால் நாங்கள் அவங்க உம்மத்தை ஆய்ந்து கொண்டிருக்கோமே, அப்ப எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எங்களை தந்திக்கான். அப்பேற்பட்ட நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸிலே ஸலவாத் உரைக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கான். நாங்கள் சாதாரணமா எடை போடக்கூடாது. என்று சொன்னால் நாங்கள் உலகத்துல பிறந்து நாங்கள் உலகத்துல மௌத்தாகும் வரை அதுக்குள்ளத்தான் நாங்கள் இதை செய்யணும். அதுக்கு புலகங்களுக்கு செய்ய இயலாது. எங்களோட வாழ்நாள் அல்லாஹ் எப்படி வச்சிக்கானோ அந்த வாழ்நாளைக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியம் செய்யக்கூடிய நல்ல மனிதர்களாக நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய ஈமானை அல்லாஹ் தஆலா ஒளிமயமாக்க வேண்டுமாய்ந்தால் அவங்களோட மஜ்லிஸை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்,
சங்கை செய்ய வேண்டும். அல்லாஹ் எங்களுடைய எத்தனை தேவையெல்லாம் நிறைவேற்றி வைப்பான். அப்ப இந்த செய்தியை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், எப்படி என்று சொன்னா சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் ஃபலம்மா அக்பர ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹாரிஹிஸ், அதாவது கிஸ்ஸதி, சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் சொர்க்கத்தில் நடந்த, தாங்களுடைய ஒளியை அல்லாஹ் தஆலா பெரும்பரலை அல்லாஹ் ஏற்படுத்தினார். அப்பொழுது அவங்க தன்னுடைய 2 கைகள், அதாவது பெரும்பரல்களை முத்தமிட்டு 2 கண்களையும் என்ன செஞ்சாங்க, வருடி கொண்டார்கள். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஃபதகப்பல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் லுஃப்ர இப்ஹாமிஹி வமஸஹ அலா ஐனிஹி, தன்னுடைய 2 கண்ணையும் தடவி கொண்டாங்க. அப்பொழுதுதான் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இப்படி ஸல்லல்லாஹு பிறந்ததன் பின்னால் சொல்கிறார்கள், இப்படி சொர்க்கத்தில் நடந்தது யா ரசூலுல்லாஹ். இந்த போல சொன்னார்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்களாம், எந்த ஒரு மனிதன் قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சமிஅ இஸ்மி, யார் என்னுடைய பெயரை கேட்டார்கள் என்றால் ஃபில் அதானி, அதானில ஃபகப்பல லுஃப்ர இப்ஹாமிஹி, அவன் 2 பெரும்பரலுடைய நகத்தை முத்தமிட்டு வமசால ஐனைஹி, அவன் 2 கண்களையும் தடவி கொள்கிறானோ, லம் யஉம்ம அபதா, அவன் ஒரு போதும் அவன் பொட்டையாக மாட்டான், குருடாக மாட்டான் சொன்னாங்க. ஹஸரத் அஸ்ஸலான கிதாபில் போடுகிறார்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே அல்லாஹ் காட்டினான். அப்ப அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த சம்பவம் எத்தனை ஹதீஸ்ல வருது. ஆனாலும் நாங்க விளங்கிக் கொள்ளணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்த கண்ணியத்தை நாங்கள் மதிக்கணும், நாங்களும் மதிக்கணும். அந்த மதிப்பில் ஒன்று தான் இந்த மஜ்லிஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, அதாவது நாங்கள் எல்லாம் ஒன்றுக்கு இருந்து மஜ்லிஸ் நாங்கள் ஓதி ஸலவாத்துகளை ஓதி அந்த மஜ்லிஸ் நாங்கள் ஹுர்மத்தை ஐந்து கொண்டிருக்கோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி கண்ணும் கொடுத்தாங்க. சஹாபா பெருமக்கள், சஹாபாக்களோட வாழ்க்கை நாங்கள் அடிக்கடி சொல்லுகிறோமே, அந்த சஹாபாக்கு எப்படி தெரியுமா வாழ்ந்தார்கள், இபாதத்தை செய்தார்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்புல ஒருபோதும் ஒரு குறையும் வைக்கலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ள குர்ஆன் ஒரு நாள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், ஒரு மகரிபுடைய நேரம், இருட்டா இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆன் ஓதலை கேட்டுக்கொண்டு அவங்க பார்க்கிறார்கள், யார் அதை ஓதுகிறார்கள் என்று கேட்டுவிட்டு பார்த்தால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அப்படியே பள்ளி விட்டு வெளியே போறதை கண்டு சொன்னார்கள், எனக்கு வஹி செய்தி எப்படி வருகிறது தெரியுமா, வஹியுடைய குர்ஆன் எப்படி வருகிறதோ அது போல அவர்கள் ஓதுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, நீங்கள் குர்ஆனை படிச்சுக் கொள்ளணும்னு சொன்னா அவங்ககிட்ட படிச்சுக்கணும்னு சொன்னாங்க. அப்பேற்பட்ட அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹ்வோட பயணம் போன்னு என்னன்னு தெரியுமா செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு 2 தன்னுடைய கையில வச்சுக்கொள்வாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு 2 செருப்புகளையும் தன் கையில வச்சுக்கொள்வாங்க. ஸல்லல்லாஹு உள்ளுக்கு போன்னு சொன்னா 2 செருப்பு அவனோட கையில இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் குச்சி அவனோட கையில இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதிகள் அவனோட கையில இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பின்னிக்கை இருப்பார்கள். அப்பேற்பட்டவங்க தான் சஹாபா பெருமக்கள். சஹாபா பெருமக்களுடைய அன்புகளை சொல்லி முடிக்க இயலாது. எனவேதான் அந்த அன்பு என்பது எங்களுடைய உள்ளத்தில் வரணும் என்பதுதான் மிக முக்கியமான. எனவேதான் இந்த மஜ்லிஸ்கள் வைக்கப்பட்டிருக்குது. அதுபோல எவ்வளவு ஸலவாத்துகள் நாங்கள் ஓதி ஸலவாத்தின் மகிமையினால எத்தனையோ தேவையான ஹாஜத்துகள் எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்ற போதுமான இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாள் வரக்கூடிய இந்த 12 நாள் நாங்கள் இந்த மஜ்லிஸை சிறப்பாக்கி எங்களால் முடியுமான, அதாவது விதத்தில் நாங்கள் ஆரம்பத்தோடு வந்துடணும். கடைசியாக சேருவது அல்ல. அது மனசு கடைசியாக அப்படி பழக்கத்திலிருந்து பழகி போயிட்டு இந்த வாழ்க்கையில் நான் ஒரு மஜ்லிஸுக்கு கடைசியை தான் போவேன்னு சொன்னால் கடைசி தான் அவன் வாழ்க்கை வந்து கொண்டே. அப்படி அல்ல, நான் ஒரு ஆரம்பத்தில் பேத்துடுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆரம்பத்தில் வந்ததை பற்றியும் ஹதீஸ் இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லிக்காங்க, ஒரு சஹாபி வந்தாங்க, சபையில் சேர்ந்துருந்தாங்க, இன்னொரு சஹாபி வராமல் அப்படி கொஞ்சம் பின்னுக்காக இருந்தாங்க, வெக்கப்பட்டாங்க. இன்னொருவர் சேரல, அப்படி போயிட்டாங்க. சில மூணுக்கும் அவங்க கதை சொல்லி காட்டினாங்க அர்த்தம். எனவேதான் நாங்கள் மஜ்லிஸ்களுக்கு ஆரம்பத்தோட வர நீத்தி வச்சுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நாங்கள் வாழ்க்கையில் எந்த நாளும் வாழ போறவங்க அல்ல. எங்களுக்கு வாழ்க்கை என்பது குறிப்பிட்ட சில காலங்கள் தான். அதுல நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற மஜ்லிஸ்கள்ல சென்ற வாரம் ஹயாத்தோடு இருந்தவங்க, 2 வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் ஹயாத்தோடு இல்லை. அதனால அவர்கள் அதை பெற்றுக்கொண்டிருந்தால் நிச்சயமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஜ்லிஸ் எவ்வளவு சம்பவங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவேதான் நாங்க எங்களுக்கு கிடைத்த பாக்கியங்கள், வீடு வாசல் நாங்க ஓதணும், ஸலவாத்தில் அதிகமாக செல்லணும், கடைகளை நாங்க ஓதணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்துகள் ஒரு மலக்குக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த சேவை. ஒரு மலக்கு எப்படின்னு சொன்னால், மேராஜ் இப்போ நேத்துல ஒரு மலக்கை கண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு. அந்த மலக்கு அல்லாஹ் தஆலா நாயன்
என்ன செய்யப்பட்டிக்கு ஒரு குட்டம் கொடுத்து அப்படியே வைக்கப்பட்டிக்கு கீழே விழுந்திருந்தாங்க. கீழே விழுந்து அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் கேட்காங்க, மேராஜில் கேட்காங்க, யார் ரசூலுல்லாஹ் இந்த சஹாபி இந்த மலகுக்கு என்ன நடந்திருக்குதுன்னு கேட்டார்கள். அப்போ சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் இவங்க அல்லாஹ் தஆலா ஒரு ஊரை பிரட்டுமாறு அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். இவங்க பிரட்டாம அவங்களோட இறக்கப்பட்டு வந்துட்டாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு மலக்குகள் மாற்றி செய்து இல்லை. ஆனாலும் அல்லாஹ் ஒரு விஷயத்தை அதாவது அல்லாஹ் காட்டுவதற்காக செய்கிறான். அப்போ அவங்க அப்படி செய்யாம வந்துட்டாங்க. இந்த செய்தியும் இந்த ஹஸரத்துல் அஸ்ஸலான் கிதாபில் இறக்கி ஸலவாத்துடைய மகிமையிலே அவங்க சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த மலக்கு அப்படி இருக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு கேட்டாங்களாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை, வமா தௌபத்துஹு இவங்களுடைய தௌபா என்ன ஜிப்ரீல், இவங்களுக்கு தௌபா இல்லையான்னு கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய புறத்தின் சத்தம் வருகிறது, தௌபா இருக்குது, இவங்க 10 ஸலவாத் சொல்லணும் உங்களோட மேல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே அல்லாஹ்வுடைய ஹபீபா அல்லாஹ் தெரிஞ்சு கொண்டது அல்லாஹ் தான். அவர்களை உலகத்துக்கு நபியா அனுப்பியது அல்லாஹ் தான். அவர்களுக்கு வஹி செய்தி அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் அவர்களை நபியாகவும் எல்லாவற்றிலும் அல்லாஹ் தெரிஞ்செடுத்தான். அப்பேற்பட்ட நபி மீதிலே ஸலவாத் சொல்லுமாறு அல்லாஹ் தான் சொல்லுகிறான். எனவே அந்த நபி மீதிலே ஸலவாத் சொல்லுமாறு விண்ணுலக யாத்திரை போது அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த மலக்கு உடனே 10 ஸலவாத் சொல்லிட்டான். என்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுதான் தௌபா. அல்லாஹ் அப்படியே தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அந்த மலகுக்கு அல்லாஹ் தஆலா அழகான சிறகுகளை எல்லாம் கொடுத்து மிக அழகான ஏற்கனவே இருந்ததை விடவும் அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்தான். இந்த ஸலவாத்தின் மகிமை அல்லாஹ் தஆலா மிஅராஜில் அல்லாஹ் காட்டுகிறான் என்று சொன்னார். இந்த ஸலவாத் நாங்கள் சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஸலவாத்துடைய மகிமை எங்களுக்கு இப்ப விளங்காது, கபருக்குள்ள போன பிறகு விளங்கும், கியாமத் நாளில் விளங்கும், ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நடக்கின்ற பொழுது விளங்கும், ஹவுஸுல் கௌஸர் தடாகத்துக்கிட்ட போனால் அப்ப விளங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எனக்கு என்ன மேலே அதிகமா ஸலவாத் சொல்லக்கூடியவங்க என் பக்கத்திலே இருப்பார்கள். கோடான கோடி மக்கள் மத்தியிலே அல்லாஹ் ரசூலுக்கு பக்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை இந்த ஸலவாத் எடுத்து தருகிறது. எனவேதான் ஸலவாத்தை நாங்கள் அதிகமாக சொல்லக்கூடிய மனிதர்களாக வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை ஒப்புக்கொண்டு அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய 12 நாளுடைய இந்த மகிமையை அல்லாஹ் கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாகவும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.